ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத வச்சு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையே நீங்க டிசைட் பண்ண முடியும்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்கும்ல. வெல்கம் டு ஃபின்மேன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் டே 3. இன்னைக்கு நம்ம 9 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இவங்க ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ளூ சிப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுல ரிஸ்க்கும் கம்மியா இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஸ்டேபிளா இருக்கும். நம்பர் 2, இவங்க மிட் சைஸ்டு கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுலதான் growth-உம் ரிஸ்க்கும் பேலன்ஸ்டா இருக்கும். இதுலயே தெரிஞ்சிருக்கும், இன்னுமா தெரியல, அவங்க தான் மிட் கேப் ஸ்டாக்ஸ். தேர்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். இவங்க ஹை growth பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ரைட்டு, லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா ஃபோர்த்தா ஒருத்தர் இருக்கான், ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்னு. இவன் எல்லா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கேப்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவான், ஆனா பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், இவன் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருப்பான் டு த மார்க்கெட் கண்டிஷன். அடுத்தது யாரு? நம்ம மல்டி கேப் ஃபண்ட் தான். இவர் லார்ஜ் மிட் ஸ்மால்னு எல்லாத்துலயும் ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாரு.